ஈசான் பிள்ளையானாலும் நான் சின்னவன் நான் தாண்டி Hi, hello friends, welcome back to my Alight YouTube channel. நீங்க ப்ரோட பார்த்திருப்பீங்க, ப்ரோட பார்த்தா சூப்பரா பார்த்திருப்பீங்க. அதே போல பார்த்தா எப்படி உங்களுக்கு அது உங்க இமேஜ் ஸ்டார்ட் பண்ணி எடிட் பண்றது அப்படி நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம இந்த வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் மட்டும் இருந்தா மட்டும் தான் உங்களால இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் மட்டும் இல்ல அப்படினா இந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்ற நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். எடுக்கிற இம்போர்ட் பண்ணுறது கேட்பீங்க. ஒரு லிங்க் எடுப்பா, அந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணி பார்த்தா ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே QR கோட் பார்த்து QR கோட் கூகுள் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் மூணையும் பார்த்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணி எடுத்துங்க. டவுட் வரலாம், அப்புறம் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டேன் கரெக்டாக இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் இருக்குது அவங்களுக்கு டவுட் வரும். அதே எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கணும். டேட் பார்த்து இருக்கீங்களா, அந்த டேட்டை கடை நோட் பண்ணி டெலிகிராம் குரூப் அதே டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். 1/1 கொடுத்துருவேன். இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு இன்னும் புரியல அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க. அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்தா ஒரு வீடியோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வேணுறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி வச்சுட்டு ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் இம்போர்ட் பண்ணிங்க. நான் சொன்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். ஜஸ்ட் எடிட் பண்ணுறது பார்த்தா உங்களுடைய ஒரே ஒரு பிக் மட்டும் போதும். அந்த பிக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணிக்கணும். பேக்ரவுண்ட் ரூம் பண்ண மட்டும் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கு பிக்சார்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. அந்த ஆப் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்புக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கான். வேணும்னா ஜாயின் பண்ணிட்டு இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் எடிட்டிவ் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த ஆப்பை மட்டும் எடிட்டிவ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரியில் நீங்கள் வச்சுட்டு இருக்க எல்லா ஃபோட்டோஸ்க்கு தான் ஷோ ஆகும். இப்போ உங்களுடைய ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துங்க. ஓகேங்களா, உங்களுடைய ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு கீழே கிளிக் ஃபோட்டோ மேலே கிளிக் டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ரிமூவ் பிச் ஆப்ஷன் வந்து ரிமூவ் பிச் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிற அந்த கேமரா தான் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ரிமூவ் பண்ணி உடனே பார்த்தா மேலே டவுன்லோட் பண்ணுறோன்ற ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா திருப்பி வந்தால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் இங்கே ஒரு பிக் இருக்கும். அந்த பிக் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபில் கொடுத்துட்டு ஓகே சாரி இங்கே இல்லை இங்கே வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இங்கே இருக்க பிக் ஓகேங்களா, இங்கே இருக்கு பார்த்தா இந்த பிக்கு மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்புறம் கேலரியில் வச்சுட்டு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரூப் பண்ணிடலாம். உங்களுடைய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்து அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ பார்த்தா பக்கம் அந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும். ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட் தான். அதில் ஆட் பண்ண மட்டும் போதும். லாஸ்ட் ரெண்டு பார்த்து அதே ஃபோட்டோ பக்காவாக செட் ஆகிடும். முடிச்சுன்னே பார்த்தா மேலே ஏரோ பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோக்கு 1080 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. அந்த எக்ஸ்போர்ட் பண்ண பண்ணி இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பாய்.